கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை எரேமியா அதிகாரம் 30 வசனம் 8. அந்நாளில் நான் அவன் நுகத்தை உன் கழுத்தின் மேல் இராதபடிக்கு உடைத்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அந்நியர் இனி அவனை அடிமை கொள்வதில்லை. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது அவர் நமது நுகங்களை முறியடித்து நாம் யாருக்கும் அடிமையாகாதபடி, எந்த அடிமைத்தனத்திலும் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு எல்லா நுகத்தடிகளையும் அவர் முறியடிப்பார். எரேமியா 30:8 அந்நாளில் நான் அவன் நுகத்தை உன் கழுத்தின் மேல் இராதபடிக்கு உடைத்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அந்நியர் இனி அவனை அடிமை கொள்வதில்லை என்று சொல்லப்பட்டுள்ளது. நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவர் விரும்புகிற பிள்ளைகளாய் வாழும்போது நம்மில் இருக்கிற நுகத்தை நம் கழுத்தில் இராதபடிக்கு கர்த்தர் அதை முறியடித்து நமது கட்டுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் முறியடிப்பார். பிறர் செய்த தவறின் நிமித்தமாய் அதன் பலனை நாம் அனுபவித்து கொண்டிருக்கலாம். மக்களால் புறக்கணிக்கப்பட்டு ஒருவரும் நம்மை ஏற்றுக்கொள்ளாததின் நிமித்தமாய் ஒதுக்கப்பட்டவர்களாய் தனிமைப்படுத்தப்பட்டவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம். நாம் நம்முடைய பாவங்களை, நம்முடைய தவறுகளை கர்த்தரிடத்தில் அறிக்கையிட்டு கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது நம் கட்டுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் அறுத்து நாம் சமாதானத்தோடு வாழ கர்த்தர் உதவி செய்வார். எந்த மனிதனுக்கும் நாம் அடிமையாயிராதபடிக்கு, ஒருவனும் நம்மை அடிமைப்படுத்தாதபடிக்கு, பிறருக்கு முன்பாக நாம் தலை குனிந்து போகாதபடிக்கு கர்த்தர் நம்மை தலை நிமிர செய்வார். ஆகவே நம்மை கர்த்தரிடத்தில் தாழ்த்துவோம். மனிதனை சார்ந்து மனிதனுக்காக வாழாமல் கர்த்தரை பிரியப்படுத்தும்படியான வாழ்க்கை வாழ்வோம். கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவர் விரும்புகிற பிள்ளைகளாய் வாழ்வோம். நம்முடைய கட்டுகளை அவர் முறியடித்து அடிமைத்தனத்தில் நாம் இன்னும் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு நாம் சமாதானத்தோடு வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். எங்கள் கட்டுகளை அறுத்து நாங்கள் சமாதானத்தோடு விடுதலையோடு வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்கிற அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம். அடிமைத்தனத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் விடுதலை ஆக்கும்படியாய் ஜெபிக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.